அனைவருக்கும் வணக்கம் டீச்சர். தருமபுரி ஸ்டார் ஜீனியஸ் அகாடமியிலிருந்து நம்ம 20/4/2025 அன்னைக்கு முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களின் போட்டித் தேர்வுக்கான இணையவழி வகுப்பு மற்றும் டெஸ்ட் பேட்ச் இதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ண அத்தனை டீச்சர்ஸ்க்குமே நம்ம வந்து மெயில் அனுப்பியிருக்கோம். ஸ்டார் ஜீனியஸ் அகாடமியிலேருந்து ஒரு மெயில் வந்திருக்கோம். ஸோ அந்த மெயிலை வச்சு எப்படி நம்ம வீடியோஸை பார்க்கணும், ரெக்கார்டர் கிளாஸை எப்படி பார்க்கணும், ஆன்லைனில் இருக்கக்கூடிய அந்த வீடியோஸை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய மெயிலுக்குள்ளே போயிடணும். ஸோ நீங்கள் எங்களுக்கு கொடுத்த மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணிக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட் மெயிலை ஜிமெயில் நீங்கள் கொடுத்த மெயிலை ஓப்பன் பண்ணிடுறோம். ஸோ அந்த மெயிலை பாருங்கள். நீங்கள் மெயில் ஓப்பன் பண்ணி முடிச்ச உடனே கன்ஃபார்ம் ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற மெயில் வந்திருக்கா அப்படின்னு பாருங்கள். அப்படி வரல அப்படின்னா இந்த 3 கோடு இருக்கிற மாதிரி ஒரு பர்கர் மெனு இருக்கு பாருங்கள். அந்த மெனுவை டச் பண்ணிங்களன்னா ஆல் இன்பாக்ஸஸ் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட் கன்ஃபார்ம் ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு மெயில் இருக்கும். ஸோ அந்த மெயிலை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் யூசர் நேமும் பாஸ்வேர்டு ஒரு லிங்க் இது 3மே கிடச்சிருக்கும். பாருங்கள், யூசர் நேம் அப்படிங்கிறது நீங்கள் எங்களுக்கு கொடுத்த மெயில் ஐடி. இங்கே இருக்கிற cmunish03@gmail.com போடக்கூடாது. உங்களுடைய மெயில் ஐடியை காட்டும் இந்த இடத்துல. ஸோ யூசர் நேம்ங்கிற இடத்துல நீங்கள் எங்களுக்கு கொடுத்த மெயில் ஐடி இருக்கும். பாஸ்வேர்டுங்கிற இடத்துல இது போல் ஒன்று வந்திருக்குங்க. கீழே ஒரு கிளிக் ஹியர் அப்படி ஒரு லிங்க் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பாஸ்வேர்டை மட்டும் லைட்டாக நீங்கள் காப்பி பண்ணிக்காங்க. லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணாவே போதும், காப்பி ஆகிடும். ஸோ காப்பி பண்ணிக்கிட்டு அடுத்து இந்த கிளிக் ஹியர் அப்படின்னு ஒன்று இருப்பாருங்க, அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே இது போல் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு போடக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. இப்படியும் போகலாம் அங்கே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி. அப்படி இல்லை அப்படின்னா நேரடியாக நீங்கள் குரோமுக்குள்ளே போயிடலாம். ஸோ குரோமில் போனீங்கன்னா ஸ்டார் ஜீனியஸ் அகாடமின்னு அடித்த உடனே இது போல் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் லாகின் அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்க, அந்த லாகினை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னே நம்ம ஏற்கனவே அங்கே பார்த்து அதே பேஜ் தான் இங்கேயும் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதில் யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல ஆல்ரெடி ஒரு யூசர் நேம் இருக்குது. அட்மின் அப்படிங்கிற பேரில் ஒரு யூசர் நேம் இருக்குது. அதை என்ன பண்ணணும் அப்படின்னா டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்களுக்கு கொடுத்த உங்களுடைய மெயில் ஐடி அந்த இடத்துல போடணும். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்னுடைய மெயில் ஐடியை இப்போ நான் உங்களுக்கு டெமோவுக்காக ஒரு மெயில் போட்டு காட்டுறேன். ஸோ நான் மெயில் ஐடியை போட்டேன். யூசர் நேம்ங்கிற இடத்துல உங்கள் மெயில் ஐடியை போடணும். அதுக்கப்புறம் நம்ம அப்புறம் அங்கே ஒரு காப்பி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டை இங்கே பேஸ்ட் பண்ணோம். ஸோ ஆல்ரெடி ஒரு டாட் இருக்கு பாருங்கள், அந்த பாஸ்வேர்டையும் நீங்கள் டெலீட் பண்ணிவிடுங்க. டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அங்கே காப்பி பண்ணதை லைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆப்ஷன் வரும். ஸோ பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு ரிமெம்பர் மீ இருக்கு பாருங்கள், அதை டிக் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் சைன்இன் கொடுங்க. சைன்இன் கொடுத்த உடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் பாருங்கள், இங்கே இருக்கு பாருங்க, டாப்ல ஒரு ஏரோ மார்க் இருக்கு. அந்த ஏரோவை கிளிக் பண்ண உடனே டேஷ்போர்டு கோர்ஸ் வீடியோவை கிளிக் பண்ணணும். கோர்ஸ் வீடியோ கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் பாருங்க, நான் ஒரு வீடியோ டெமோவுக்காக வேண்டி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவுக்கு பக்கத்தில் சீரியல் நம்பர் இருக்கு, அதையும் கவனிச்சுக்காங்க. அதே மேலே ஒரு ஆப்ஷன் பாருங்க, ஷோ அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ நம்ம தொடர்ந்து இதில் நிறைய வீடியோ போடுறோம் அப்படின்னா இந்த பேஜில் அதிகபட்சம் உங்களுக்கு 10 வீடியோஸ் மட்டும்தான் காட்டும். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் பேஜ் இங்கே மூவ் பண்ணணும். செகண்ட் பேஜை கிளிக் பண்ணிங்களன்னா அடுத்த 10 வீடியோ அப்படி வரும். அடுத்தடுத்த 10 வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம டெமோ மட்டும் தான் வச்சுருக்கிறோம். அப்படி எல்லா வீடியோஸும் லைனாக பார்க்கணும், அந்த ஷோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்களன்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு சைக்காலஜி கோர்ஸ்க்கு உண்டான எல்லா வீடியோஸும் லைனாக காட்டும். அப்லோட் பண்ண பிறகு காட்டும், இப்போ காட்டாது. ஸோ இப்போ நம்ம ஒரு வீடியோ டெமோ போட்டிருக்கோம். அந்த ப்ளஸ் குறி இருக்கும் பாருங்கள், அந்த குறியை வந்து நம்பருக்கு பக்கத்தில் ஒரு ப்ளஸ் இருக்குது, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ண உடனே பாருங்கள் இந்த பேஜ் இருக்கும். ஆக்ஷனுக்கு கீழே ஒரு கண்ணு போட்ட மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது. அந்த சிம்பிளை டச் பண்ணிங்களன்னா உங்களுக்கு வீடியோ ப்ளே ஆகிடும். யூடியூப்பில் போயிட்டு அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ப்ளே ஆகும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வரும். இப்போ நம்ம தொடர்ந்து பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜியில் ஆல்ரெடி நம்ம ஓகே இது போல் தாங்க நீங்கள் வீடியோஸ் வந்து பார்க்கணும். ஸோ அடுத்து நீங்கள் பேக் வந்துட்டீங்களன்னா அடுத்தடுத்து நெக்ஸ்ட் நம்ம அப்லோட் பண்ண வரும். 20ஆம் தேதி தான் உங்களுக்கு காலையில் அடுத்த 2 வீடியோ. 20ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணதான் சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் 20ஆம் தேதி காலையில் பார்த்தீங்கன்னா இந்த டெமோ வீடியோ அடிஷ்னலாக நம்ம ஆட் பண்ண வீடியோஸும் இருக்கும். நீங்கள் அதை அப்படியே நீங்கள் 1 by 1 அந்த வீடியோஸை பார்த்துக்கலாம். எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம், அங்கே தான் இருக்குங்க. ஸோ அது என்ன சப்டாபிக்கில் அந்த வீடியோஸ் இருக்குது அப்படிங்கிறது நான் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 மணி நேரம் வீடியோ நம்ம 20ஆம் தேதி அனுப்பக்கூடிய வீடியோவில் என்னென்ன கண்டென்ட் இருக்கும், யூனிட் 1 ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் பள்ளி முன்பருவ கல்வி அப்படிங்கிற லெசனில் ஒரு 5-6 சப்டாபிக் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன்.
அதை பார்த்துக்காங்க. ஸோ இப்படி தான் தொடர்ந்து நம்ம இந்த வீடியோஸ் எல்லாம் ப்ளே பண்ணி பார்க்கணுங்க. தொடர்ந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. நான் சப் டாபிக் முன்னாடி நிறைய டீச்சர்ஸ் கேட்குறாங்கிறதுனால வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கேன். பாருங்கள், நம்ம 20ஆம் தேதி தான் வழக்கம் போல் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் டெஸ்ட் பேட்ச் உள்ளவங்க என்ன செய்யணும், அதே போல் ஆன்லைன் பேட்ச் உள்ளவங்க என்ன செய்யணுங்கிறதையும் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் வச்சுக்காக. டைம் டேபிள் நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் 20ஆம் தேதியும் 21ஆம் தேதியும் நீங்கள் வீடியோ பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுறது. 23ஆம் தேதி டெஸ்ட் பேட்சும் ஆன்லைன் பேட்ச் 2 பேரும் சேர்ந்து டெஸ்ட் எழுதுவீங்க. ஸோ அதை பொறுத்த வரையில் அங்கே எங்கெல்லாம் டெஸ்ட்டுன்னு வருதோ அதெல்லாம் டெஸ்ட் பேட்சுக்காக ஜாயின் பண்ணுவாங்க. வீடியோ பார்த்துட்டு நீங்கள் டெஸ்ட்னா உங்களுக்கு 3 நாள் பேக்கேஜாக வரும். ஒவ்வொரு 3 நாளுக்கு ஒரு பேக்கேஜ் மாதிரி இருக்கும். டைரெக்டாக டெஸ்ட் வரவங்க 3ஆவது நாளுக்கு உண்டான கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் டெஸ்ட்டில் மீட் பண்ணணும். ஸோ அது போல் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அனைவருக்கும் ஸ்டார் ஜீனியஸ் அகாடமியுடைய வாழ்த்துக்கள் டீச்சர். தேங்க்யூ.